ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நருட்டோ. அதாவது ஒபிட்டோ உச்சிஹோ மாஸ்க் போட்டுட்டு வந்துருக்கேன். ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற மொத்த ஸ்கெட்ச் புக்கு 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 14 ஸ்கெட்ச் புக் இருக்குது. அது எல்லாத்துல இருக்கிற ட்ராயிங்ஸே பார்க்க போகிறோம். இது எப்போலேருந்து ஆரம்பிச்சுன்னா 2019 2025 வரைக்கும் இருக்கிற எல்லா ட்ராயிங்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் போக்கிமான் ட்ராயிங்ஸும் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 வருஷமாக ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷமோ 7 வருஷமோ, எத்தனை வருஷம்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், எல்லாம் ஹாப்பி நியூ இயர். வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே கைஸ், இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ட்ராயிங்லாம் இப்படி காட்டுறதுக்கு வாட்டமாக இல்லை. ஸோ நம்ம கீழே போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இது யாரையும் தனித்தனியாக பிரித்து வச்சுப்போம். இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம், புரியுதுங்களா? அடுத்து இதெல்லாம் போக்கிமான் ட்ராயிங் புக்ஸ், ஓகேங்களா? இது ஒன்று, இது ஒரு பார்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராயிங் புக்ஸ், இது தனியாக ஒன்று வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டாம்ஸ் A5 A4 இதெல்லாம் வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வச்சா நம்ம வந்து இது நடுவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கிமான் வந்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பார்ட் இருக்குது. இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி ஆரம்பித்து வச்ச மாதிரியே போக்கிமான் பார்த்துருவோம். இதுதான் அந்த புக், போக்கிமான் புக். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஆங்கிள் இருக்கான்னு பார்த்துப்போம். ஓகே, கொஞ்சம் ஜூமிங்கில் வச்சுமா. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இது நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துலாம். ஏன்னா இது பொறுமையாக பார்த்தா இது ஒரு 100 ட்ராயிங்க்கு மேலே இருக்குது, டைம் ஆகும். ஃபஸ்ட்டு பிளேஸ் இதை பாருங்கள், சும்மா பேப்பர் கிழியுது. அடுத்து ரேக்வஸா, செப்டைல், லூகியா, போஹோ, லுக்காரியோ, பிளாஸ்டாய்ஸ், ஸ்வெல்லோ, எலக்ட்ரைக், டிராகனைட், ஆர்டிகோனோ, ஸ்வாம்பர்ட், ஆர்கேஎஸ். இது ஆர்கேஎஸ் வந்து நான் தெரியுமா போட்டு வச்சிருந்தேன் முன்னாடி, மெகா ஆப்ஸ் ஆல்னு போட்டு வச்சிருந்தேன். எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. பீச்சு, மெரில், பேலீஃப், லேப்ரஸ் இது என்னோட ஒரு ஃபேவரட் போக்கிமான். அடுத்து இது ஜாப்டாஸ், இது பேச்சரிசு, இது டார்ச்சிக். அப்புறம் இதுதான் ஆப்சால். இதனோட மெகா விஷயம் வச்சு தான் ஆர்கேஎஸ் வரைஞ்சி வச்சுருந்தேன். அடுத்தது இது ஸ்டாரியூ, இது ஆஷ், அப்புறம் பீக்காச்சு, இது பாப்லியோ, இது ஹார்சி. இந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2019 வந்தது. நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்தது. அதனால இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இல்லை. அப்போ தான் நம்ம ட்ராயிங் சீரிஸ் ஜேர்னியாக ஆரம்பிச்சிது. ஓகே, முடிஞ்சிச்சுல. இதை எடுத்து நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். முடியாத ட்ராயிங் புக்ஸ்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். 1 நாள் 1 நாள் இப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த புக் பார்க்கலாம். இதில் தான் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். இதில் இது பார்ட் 3, அது பார்ட் 1, இது இருக்குது பார்ட் 4, ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3 புக்கு, இது பார்ட் 4, இது பார்ட் 1. பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான புக் தான். அது என்ன பண்ணுறது, நமக்கு கிடைக்கல, அது எங்கேயோ தொலைஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம இது ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எதனா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறது, இல்லைனா வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி போக்கி வேறு மாதிரி ட்ராயிங் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சிருப்போம். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி போக்கிமான் ஸ்டிக்கர் ஒட்டினது மட்டும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரட்டினா ட்ராயிங், இது என்னோட ஃபேவரட்டான ஒரு ட்ராயிங். அடுத்து கிராட்டில், இதெல்லாம் நம்ம கடற்கன்னு பார்த்துலாம், ஏன்னா நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு மேக்மேட்டர், அடுத்து எம்போர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ட்ராயிங்ஸ்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வரைய கற்றுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னேட் ட்ராயிங் கிழிஞ்சிட்ருக்கு, பரவாயில்ல. இது ஆஷ் அண்ட் பீக்காச்சு ட்ராயிங். ஆல்ரெடி நம்ம அந்த புக்கில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து நல்லா இருக்காது. இது மாஸ்டாம்ப், இது கிபல். அப்போலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கலரிங் தான் கொடுத்துருப்போம். நம்ம ஷேடோஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி கலர் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்னைவி, கிரெனிஞ்சாலாம் பார்த்தோம். இது ஃப்ளைகான். அடுத்து டார்க் ராய்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் இது நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த நம்ம போக்கிமான் ட்ராயிங் சீரிஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். அடுத்து நோய்வன், இது சாரிசார்ட் வை, மெகா சாரிசார்ட். அப்புறம் இது புய்சல், அடுத்து ஃப்ளோர்ஜல் வருது. இது கிளைஸ்கார். நெக்ஸ்ட்டு ஃபேம்பி, கயோகர், பேகான். அப்புறம் இது வால்கேனியன். இந்த மெகா போக்கிமான்லாம் வரைஞ்சிருந்தால் நம்ம இந்த மெகா சிம்பிள் போட்டிருப்போம். இது மெகா சாரிசார்ட் எக்ஸ். இது ஸ்குவிட்டர். இந்த ஸ்டிக்கர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்குல்ல. இந்த ஸ்டிக்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கும். கேமராலே கவர் ஆகுயா? ஓகே, அடுத்தபடியாக ஸ்டீலிக்ஸ், மெகா ஸ்டீலிக்ஸ். ஆக்சுவலாக இது மெகா ஸ்டீலிக்ஸே கிடையாது, இது வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சுற்றி ஒரு கல் மாதிரிலாம் வரும். இது வேறு ஏதோ நான் வந்து எதை பார்த்து வந்தேன்னா இந்த மாதிரி ஒரு லேபிள் செட்டு, போக்கிமான் லேபிள் மெகா எவல்யூஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி லேபிள் பார்த்து தான் நானே வரைஞ்சேன். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இல்லாத மெகா எவல்யூஷன் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இது மெகா பேசிக்கன், இது பிக்கச்சு, இது டார்கல், இது நம்ம இதனோட எவல்யூஷன் கேமரா எப்படி வரைஞ்சிருவோம், அது கூடிய சீக்கிரம் வரும். இது ராகன்ரோலா, இது போல்டர், இது டைரானிட்டர், இது சூடோடோ. அடுத்தது இது வந்து வச்சுப்பாங்க, இதுதான் கேமராட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரைபீடியர் இருக்கும். இதுவும் ஒரு நல்ல போக்கிமான் தான் நினைக்கிறேன். அல்டாரியா இருக்குது, மெகா ரைச்சும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரைச்சுவே மெகா எவல்யூஷனில் இப்போ தான் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்பயே வரைஞ்சிட்ருப்போம். நம்மளால் சூப்பர் அப்டேட்டட். இது மெகா பட்டர்ஃப்ரீலாம் மெகா எவல்யூஷன் நம்ம அதில் தான் பார்த்துருக்கேன். இது ஹூட், இது வீனசார், மெகா வீனசார் அதுவும். இது ரைச்சு, மெகா மாச்சாம்ப், 6 கை இருக்குது. அடுத்து இது மெகா ஆரோடாக்டைல்,
இது மெகா ஆர்கானிக் தான் மெகா வச்சுருக்கேன் எனக்கு இப்போ கூட தெரியல கைஸ். இது மெகா பிஜியாட் இது வரைக்கும் பாருங்க, அது பார்த்தா வந்தது அந்த லேபிள் பார்த்து தான். அடுத்து மெகா மியூ 2X, இது ஒரு சைக்கிள் அப்புறம் ஃபைட்டிங் டைப், இது இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மெகா அலகசாம் இடத்துல ஒன்று, ஐயோ இல்லை வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இது டக்ட்ரியோ. அடுத்து டிக்லெட், இது செப்டைல், அது மெகா செப்டைல், இது ட்ராகன் டைப்பும் கூட. ட்ராகன் டைப்பும் போட்டிருக்கான்னு தெரியல. கிராஸ் அப்புறம் ட்ராகன் டைப். அப்புறம் இது லார்விட்டார், இது மெகானியம், இது ஸ்னோர்லாக்ஸ், இது சார்மேண்டர், இது பிளாஸ்ட் வாய்ஸ், அடுத்து ஆஷாவாட், அடுத்து கடைசியாக கோல்டக் இருக்குது. அப்புறம் கடைசியாக இது நம்பர் 100 2020, அதாவது நியூ இயர் வரும்போது வரைஞ்ச ட்ராயிங். இது வந்து நியூ இயருக்கு முன்னாடி நாள் வரைஞ்சது. இது நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணியிருப்போம். லாஸ்ட் ட்ராயிங் ஃபுல்லாக எங்கள் ஹைலைட்லாம் தெரியுதா, இதெல்லாம் ஹைலைட் வச்சு ஃபுல்லாக ஷேட் பண்ணேன், நல்லா இருக்கும்னு நினச்சி. ஆனால் சொதப்பிச்சு. அப்படியே இது எல்லாத்தையும் பிளேட் வச்சு கட் பண்ணி திருப்பி ஒரு கலர் பேப்பரில் ஒட்டி இங்கே ஒட்டி வச்சிருப்பேன். அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசி புக் இது. இதையும் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். இதில் ஒரு 30 ட்ராயிங்ஸ் கிட்ட இருக்கும். 100லேருந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு பார்ட் 4 தான் லாஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூனோ இருக்கான். இதெல்லாம் வந்து யூனோ கார்டு வாங்கியிருந்தேன். அப்போ போக்கிமானில் வந்துச்சு. போக்கிமான் கார்டுன்னு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் நமக்கு கிடச்சிச்சு. அந்த காசுலாம் இப்போ இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் நல்லா இருந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்து கட் பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து அது டேல்கா இருக்குது. நெக்ஸ்ட்டு பால்கியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஷே இது பென்சில் வச்சு ஸ்கெட்ச் வச்சு கலர் கொடுத்துருப்போம். பூப்பா, ஜிராச்சி, என்டை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வாங்கியிருக்கேன். இது மெகா ரேக்வாஸா என்னோட ஃபேவரட் ட்ராயிங் இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ராயிங் சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டான ட்ராயிங். பின்னாடி இந்த இடத்துல அப்படியே தெரியும் ஷேட் மாதிரி, அதுக்கும் கலர் பண்ணி வச்சிருப்பேன். இது ஜோல்டியான் ஈவி எவல்யூஷனில் இதுதான் ஒன்றே ஒன்று வரைஞ்சிருப்பேன். இது ஆஷ் கிரனிஞ்சா கொஞ்சம் இந்த இடத்துல சொதப்பிடுச்சு கண்ணாண்ட, அப்போ மட்டும் வைஜல் பென் தான் சரி பண்ணிருப்பேன். இது சிசார். அடுத்து இது வோல்டார், இது விக்டினி, இது மெகா காச்சாம், இது மெல்டன். ஓ இதெல்லாம் இதில் இருக்குது கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதெல்லாம் பிரிண்ட் அவுட்டு கிறிஸ்மஸ்க்கு எடுத்து வச்சுருந்தது. இதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல. ஹைட்ரிகன் இருக்குது. அப்புறம் இது ஸ்வீஷியஸ், இது டேனோ. அப்படியே எவல்யூஷன் லைட் ரிவர்ஸ் வந்திருப்பேன். இது மெகா கேரடாஸ், இது டேலன் ஃப்ளேம் என்னோட ஃபேவரட், இது கேரடாஸ், இது மெகா சிசார், இது கிரௌடான், இது டியாக்சிஸ். இது டியாக்சிஸ் நாள் வந்துருப்பேங்க. இது டியாக்சிஸ் நார்மல் ஃபார்ம், அதாவது பேஸ் ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது டியாக்சிஸ் ஸ்பீட் ஃபார்ம், அட்டாக் ஃபார்ம். அடுத்து டியாக்சிஸ் ஸ்பீட் ஃபார்ம். இது அடுத்து டியாக்சிஸ் டிஃபென்ஸ் ஃபார்ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் கேம்ஸில் போக்கிமான் ஃபயர் ரெட், லீஃப் கிரீன், எமரால்டு, ரூபி சஃபயர், இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம விளையாடலாம். இதுக்கு 4 ஃபார்மையும் நம்மளால் கொண்டு இந்த ஒரு போக்கிமானோட ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கு நம்ம மொத்த கேமே விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகே, மெகா பீட்ரல் இருக்கிறது, வீக்கான் மெகா எவல்யூஷன், இது எமோல்கா, இது அலோலா லெஜெண்டரி போக்கிமான், சோல்கேலியோ, மைலோட்டிக், டான் ஃபேன், இது மெகா சாலமென்ஸ், இது குரோவைல். அடுத்து மெகா ஸ்வாம்பர், இது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பவர் இருக்குமான்னு தெரியல. இது ட்ரீகோ, இது மட்கிப். அவ்வளோதான், இந்த புக்கும் இதோட முடிஞ்சிச்சு. ஒரு வழியா இந்த போரிங் போக்கிமான் சீரிஸை உங்களாக முடிச்சு வச்சாச்சு. உங்களுக்கு போரிங்காக இருக்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் போரிங்காகவும் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம இந்த புக்ஸ்லாம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தள்ளி வச்சுருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வைஸ் போகுது, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதில் தான் ஆரம்பிக்கலாம். ஓகே, இதில் தான் ஆரம்பிக்கலாம். ஆர்டராக போகலாம். இதெல்லாம் 2020 வந்ததுன்னு நினைக்கிறேன். 2020 இல்லை அதுக்கும் மேலே, இது 2023 2024 வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்ஜின் வெஜிடா. ஓகே, மார்ஜின் வெஜிடா. நெக்ஸ்ட்டு நருட்டோ. இது இந்த புக் வேறு எப்படி திருப்ப வேண்டியதாக இருக்கு கைஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோகு. அடுத்து நருட்டோ. அதுக்கடுத்து நான் நல்லாவே தெரியும் கக்காஷின்னு நினைக்கிறேன். ஓனோ கக்காஷி. அடுத்து கனிஞ்சா. அடுத்தது டைசன், இது ஃப்ரீ, இவங்களாம் ஃபேவரட் கேரக்டர்ஸ். இது சாஸ்கே. அடுத்து நருட்டோவால் கேட்டர்பி கைஸ். கொஞ்சம் இந்த ட்ராயிங்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல ஏதோ ஒன்று. அப்புறம் சொல்ல மாட்டேன், இதில் பண்ணி நல்ல சில ட்ராயிங்ஸ்லாம். இதெல்லாம் கக்காஷி. இந்த கக்காஷி ட்ராயிங்க்கு வேறு ஒன்று இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். இது பென்டன். இதெல்லாம் ஏன் வந்து தெரியல. அப்புறம் இந்த ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரஷ் பென் வாங்கினப்போ பண்ண ட்ராயிங்ஸ். இது ஐகர், இது நருட்டோ சேஜ் மோட், அவ்வளோதான். அப்புறம் இது இன்னொன்று இருக்குது, இந்த புக்கில் வேறு ஒன்று இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த புக்கு பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். இது குட்டியான நருட்டோ ஸ்டிக்கரும் இருக்குது. இது ஸ்கெட்ச் புக் நீங்கள் போட்டிருக்கேன்னா, இது ஸ்கெட்ச் புக் போட்டிருக்கப்பே தெரியுது. இதில் நம்ம ஸ்கெச்சிங் தான் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கக்காஷி ட்ராயிங் சும்மா பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல அப்படியே நருட்டோ ஷேடிங் தான் இருக்குது, 90% ஷேடிங். சில இடத்துல கலரிங் இருக்கும். இது நருட்டோ நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல கலர் மட்டும் கொடுக்குறேன்னா இன்னும் வந்துருக்கும். அது சும்மா டெஸ்டிங் பண்ணது. இதான் நான் பண்ண ஒரே ஒரு பேரியன் மூணு நருட்டோ ட்ராயிங் தான். அது இது மட்டும்தான் பண்ணதும் நல்லா பண்ணியிருந்தேன். இதுக்கு தான் சொன்னேன் இதான் அந்த கக்காஷின்னு. இருங்க கைஸ், நம்ம இதுவும் தான் அந்த கக்காஷி எடுத்துக்கலாம். இதில் எங்கே இருக்குது? இது இல்லை, இதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து இது வந்துச்சு. இந்த கக்காஷி ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ தெரியுதுங்களா? இது செகண்டாக வந்தது, இது ஃபஸ்ட்டு வந்தது. நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. இது கொஞ்சம் சொதப்பல். ஓகேங்களா? இதுதான் அவன் மிஸ்டேக் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறது. ஓகே, ரெடன் பார்த்துருவோம். இது ரெட்டை டேபிள் கேரக்டர், இது சக்குரா. அடுத்து இது நருட்டோ. இதுக்கு மேலே தான் கலரிங் ட்ராயிங் வரும். 2 கலரிங் ட்ராயிங் தான் இருக்கும். ஒன்று வெஜிடா ஸ்பில் ஆர்ட் பண்ணுது. அடுத்தது இது சாஸ்கே, இது மினாட்டோ. இது வரைக்கும் நான் வந்ததில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டான சாஸ்கே ட்ராயிங்னா இப்போ வரையுமே இது இந்த புக்கில் இருக்குது. இது மட்டும்தான்
இந்த ஒரே சாஸ்கே மட்டும்தான் நான் வந்ததுலேயே பெஸ்ட்டு. அவ்வளோதான். அது மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல. வரைஞ்சதுலேயே ரொம்ப சூப்பரான ட்ராயிங்னா அது இதாக தனியாக வந்துச்சு. இதெல்லாம் ஒட்டியே இருக்கும் கைஸ். அது இங்கே தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்த பேஜ் இங்கே வச்சுருவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ட்ராயிங் புக் முடிச்சிட்டோம். அடுத்தது இது எல்லாரோட ஃபேவரட் டீமன் ஸ்லேயர் கேரக்டர்ஸ் ட்ராயிங் புக். ஃபஸ்ட்டு இது எடுத்ததுமே நம்ம டான்ஜிரோ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெஸ்ட்டு. ஆனால் அப்போ வந்து டான்ஜிரோக்கும் நேற்று வந்து டான்ஜிரோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் கொஞ்சம் ஃபேஸ் ஷேப்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தது டீமன் ஸ்லேயரில் முதல் வந்ததுன்னா டான்ஜிரோ தான். அடுத்து கொக்குஷிபோ நம்பர் 2. நெக்ஸ்ட்டு மீச்சிரோ. இது ரொம்ப சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும் கலரிங்கில். அடுத்தது அக்காஸாவோட ஃபேஸ் ஷேப் எனக்கு சரியாக வரல, பட் ஓகே ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட்டு கியூ டோமியோக்கா. அடுத்து ஷினோபு. லாஸ்ட் இயர் வந்து இந்த ட்ராயிங்க்கு கலரிங் இல்லாமல் தான் நம்மளோட ட்ராயிங் சீரிஸாக முடிச்சு வச்சோம். இந்த வருஷம் பாருங்கள் இதெல்லாம் கலர் அடிச்சு இதில் காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெங்கன் உசுய். அடுத்து இன்னோசிக்கே ஹஷிபிரா தானே தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி இவ்வளோ நேரம் எல்லாரும் பார்க்குறீங்கன்னா லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம ஒரே ஒரு லைக் ஆச்சு போட்டு பாருங்க கைஸ். எதுவுமே கேட்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அடுத்து கனோ. அடுத்து அவனாய். அடுத்து மிட்சுரி. அடுத்து ரென்கோக்கு. இது சூப்பரான ட்ராயிங். ரென்கோக்கு நான் வந்து இதில் ஒரு பெஸ்ட்டான ரென்கோக்கு ட்ராயிங். நம்ம 2 தான் வந்திருக்கேன் ரென்கோக்கு. அடுத்து முசான் கிபுட்சுஜி. அடுத்து ஜெனிட்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த புக்கு முடிஞ்சிச்சு. வெற்றிகரமாக நம்ம 6 புக்கு முடிச்சிட்டோம். இன்னும் 4 புக்கு இருக்குது. இந்த புக்கில் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொன்னோம். பென் ட்ராயிங் சீரிஸ் ஆரம்பித்தேன், ஆனால் அதை நம்ம முடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இது ஒன்று மாதிரி தான் வந்துச்சு. சம்ஜின் வூ சோலோ லெவலிங்க. அடுத்து கோஜோ பென் ட்ராயிங். அடுத்து ரென்கோக்கு. இது செம்மையாக சொதப்பிடுச்சு. முதல்ல வந்து நல்லா இருந்துச்சு, அது கொஞ்சம் கலரிங்க போயிடுச்சு. திருப்பி கீழ்ச்சிட்டு வந்தேன், வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல வந்துட்டேன், இது ஃபயர் ஆர்ட் பண்ணி கொஞ்சம் இங்கெல்லாம் நெருப்பு பற்றி கிஞ்சிச்சு. அதான் எங்கள் பின்னாடி பேப்பர்லாம் ஒட்டி வச்சிருப்பேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, பேப்பர் ஒட்டி வச்சிருக்கேன். நெருப்பு பட்டு அப்படியே எரிஞ்சிட்டு இருந்துச்சாங்க. ஆனால் அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. இது டான்ஜிரோ இருக்கிறதுல செம்மையாக சொதப்பணும் ஒரு டான்ஜிரோ ட்ராயிங். ஓகே அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. இதில் கொஞ்சம் கிரிக்கெட் இருப்பேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இருக்கிறது பெருசுலேருந்து சின்னதுக்கு போகலாமா, இல்லை சின்னதுலேருந்து பெருசுக்கு போகலாமா? சரி, நம்ம முதல்ல பெருசுலேருந்து சின்னதுக்கு போவோம், ஏன்னா அப்போ ஆர்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட சேஜ் ஆஃப் 6 பேட்ச். இந்த புக்கு கொஞ்சம் பொறுமையாக தரணும், இல்லைனா கீழ்ச்சிக்கும். இது மினாட்டோ, இட்டாச்சி. இது கொஜிட்டாவா இல்லை வெஜிட்டோவான்னு தெரியல. கொஜிட்டான்னு தான் போட்டு வச்சிருக்கேன். இது ஒபிட்டோன்னு போட்டிருக்கேன். ஒபிட்டோ சேம் தான். கூடிய சீக்கிரத்தில் அந்த மாஸ்டர் நம்ம செய்வோம். ஓகே, கக்காஷி. இது ஒபிட்டோ. இது மாதரா. இது கோகு சூப்பர் சையன் காட். இது மாஜின் பூ, கோஹான் பீஸ்ட், கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாம்ஸ் பிரிஸ்பெனில் பண்ணது. ஓரளவுக்கு நான் இப்போ தான் பீனாக இருந்து ஓரளவு நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன் சரின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோகு. இந்த புக்கை ஃபஸ்ட்டு பண்ண ஒரு நல்ல ட்ராயிங் அது இதுன்னு சொல்லலாம். அடுத்தது மினாட்டோ வித் ரெசிங்கன். இது டொடோரோக்கி. இது மை ஹீரோ அகாடமியா அப்போ டிவியில் போட்டுருந்தாங்க, அப்போ வரைஞ்சது. இது இட்டாச்சி. நான் வரைஞ்ச ஒரு பெஸ்ட்டான இட்டாச்சி ட்ராயிங்னா இது. ரீசெண்டாக ஒன்று வரைஞ்சிருப்பேன், அதை நம்ம லாங் வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த இட்டாச்சி ட்ராயிங் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த நருட்டோ. இது குராமா சக்ரா மோட். இது ஸ்பில்லாட் சாஸ்கே. இதுவும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, வாயாண்ட இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வரல. அடுத்தது இட்டாச்சி பெயின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த காட்சிக்கும் குரூப் ஃபோட்டோ மாதிரி வந்துச்சிருக்கேன். இந்த மாதிரி வரையாமல் ரீசெண்டாக நான் செக் பண்ணப்போ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கூட போட்டு அந்த மாதிரி வரைய இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இந்த காட்சி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பென் ஆர்ட் அந்த மாதிரி தான் நடந்துருக்கும் அந்த அக்காட்சிக்கு. பரவாயில்ல. சேஜ் ஆஃப் 6 பேட்ச் நருட்டோ. இது டெக்கு. அடுத்து இது கக்காஷி. இந்த இடத்துல பின்னாடி எல்லாம் கவர் பண்ணிடணும், நம்ம அப்படியே விட்டுட்டோம். அதனால தான் இந்த டேப்லாம் கூட இன்னும் பிரிக்காமல் இருக்குது. இந்த வீடியோ நம்ம பிரிச்சிடலாமா? நம்ம பிரிச்சிருவோம் கைஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் டேப்பு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக 7th படிக்கும்போது வரைஞ்சது. இப்போ வரைக்கும் இந்த டேப் பிரிக்கலாம் ஒரு 2 வருஷமாக இந்த டேப் இதில் இருக்குது. இது இருக்கிறதுனால இந்த ட்ராயிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு இந்த ட்ராயிங்கோட கதை. பின்னாடி டேப் ஒட்டிக்கிறேன், ஒட்டவே இல்லை கைஸ், ஒட்டிடணும். அடுத்து நருட்டோ. இது கோகோ அப்புறம் வெஜிட்டா. இது நம்ம ஆர்பி ககன்ற ஒரு யூடியூப் வந்து பார்த்து வரைஞ்சது. இதில் அவங்க ஸ்கைப் வச்சுருந்தாங்க, நமக்கு அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காதுன்ட்டு இந்த சைன் கலர் அடிச்சோம். இது நல்லா ஸ்கைப் வச்சு நல்லா இருக்கும். அடுத்து ஒரு டைகர் ட்ராயிங் ட்ரை பண்ணியிருந்தோம், ரியலிஸ்டிக். ஆனால் இதை விட நம்ம ரியலிஸ்டிக்காக இந்த புக்கில் பண்ணியிருந்தோம். 3வது ட்ராயிங்கு அதுதான். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லா சார்கோல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த டைகர் ட்ராயிங். அடுத்தது இது ஒரு 3D ஆப்டிக்கல் எலியூஷன் மாதிரி. இதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் இப்படி உள்ளே போகிற மாதிரி, எப்படி சொல்கிறது, இப்போ இந்த புக் இருக்குன்னு வச்சிங்களா, இது அப்படியே இதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே விளையாடுற மாதிரியே இருக்கா, அதான் இந்த ஆப்டிக்கல் எலியூஷனோட மெயினான விஷயமே. அடுத்தது ஹனுமான். இது அப்படியே உல்ட்டா வைக்குது கைஸ், இது கிழிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது சாஸ்கே கோஜோ. இது வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் எரேசர் வச்சு பண்ணது. எலக்ட்ரிக் எரேசர்னால் அது நம்மளாம் செஞ்சது. ஸ்டார்டிங்கில் போன வருஷத்துலாம் அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம், அப்போ யூஸ் பண்ணுவோம். இது நருட்டோ அப்புறம் சாஸ்கே. இது ஒபிட்டோ, அந்த மாஸ்க்லாம் வடையிற மாதிரி வந்துருக்கும். இது டேக்கு ஆஃப் சைட் ஃபேஸு. என் ஃப்ரெண்டு வந்திருந்தான், அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுட்டு நானும் வந்திருந்தேன் அதே மாதிரி. அடுத்தது ஜிராயா சேஜ் மோட். ஜிராயாவிலே நம்ம சேஜ் மோட் வந்திருப்போம், அப்புறம் நார்மல் ஜிராயா இதோ இந்த புக்கில் வந்திருப்போம். இந்த புக்கே சீக்கிரமாக பார்க்கலாம். அடுத்து இது ஒரு ஆப்டிக்கல் எலியூஷன் தான். அதாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் 3D ட்ராயிங். ஆப்டிக்கல் எலியூஷன் தான் சொல்லக்கூடாது, 3D ட்ராயிங். எதாவது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இது பக்குகோ, அதாவது கச்சானு நினைக்கிறேன். இது வந்து லீஃப் ஆர்ட், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணது. எப்படின்னா லீஃப் மேலே அக்ரலிக் பெயிண்ட் வந்து போட்டுட்டா அப்படியே அச்சு மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து நம்ம விநாயகரோட இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் போட்டேன்.
அடுத்தது இது நருட்டோ சேஜ் மோட். அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்ரா வித் சுசானோ, செம்ம ட்ராயிங்கு. இது கூடிய சீக்கிரம் அது ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது கிருஷ்ணா ட்ராயிங். இது எப்போ வந்தேன், கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது கோகு, சின்ன கோகு, ஆனால் இந்த கண்ணு அதெல்லாம் சரியாக வரல, ஃபேஸ் ஷேப்லாம். அடுத்து இது டோரிமான், நோபிட்டா, ஷிசுகா, ஜியான் சுனியா எல்லாம் இருக்கிற மாதிரி. இது நல்லா இருந்துச்சுன்னு வந்தேன். அடுத்தது இதுதான் இந்த புக்கோட எண்டிங் ட்ராயிங், நருட்டோ அப்புறம் குராமா. மொத்தம் நம்ம 2 தான் வந்திருக்கோம், நருட்டோ அப்புறம் குராமா. ஓகே, இந்த புக்கு முடிஞ்சிச்சு. இதையும் எடுத்து நம்ம அந்த பக்கம் வச்சுருக்கோம். இது வரைக்கும் எத்தனை புக் முடிச்சிருக்கோன்னு பார்த்தா 1 2 3, இந்த இடத்துல ஒரு 4 புக் இருக்கும். இந்த 4 அப்போனா 4 ஒரு 3 8 புக்கு முடிச்சிருக்கோம் கைஸ். இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த 2 A5 சைஸ், அப்புறம் இது 1. அப்புறம் இந்த புது புக் வந்து நம்ம இந்த வருஷத்துக்கு வரையத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து பார்ப்போம். இதெல்லாம் 2த்தையும் ஒரே நேரத்தில் இப்படி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ட்ராயிங் 2த்தையும், அதாவது எப்படின்னா இதில் கோகு, இதில் நருட்டோ, இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் கோகு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிராயா, இதில் ஒபிட்டோ, இதில் பொருட்டோ, இதில் பார்த்தீங்கன்னா சாஸ்கே உச்சிஹா. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டோபி, இதில் சோஜி, இதில் பெயின்லாம் இதில் வரைஞ்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் டைகர். அடுத்து இதில் கோகு பென்னார்ட், இதில் வந்து சாய். இதில் வந்து இது எப்படின்னாக்கா, இந்த பக்கம் பார்த்தா இது ஒரு பனிக்குட்டி மாதிரி தெரியும், இந்த பக்கம் பார்த்தா ஒரு பனிக்குட்டி. அதே நம்ம இப்படி பார்த்தா ஒரு மீன் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து சாய்க்கு அடுத்து இட்டாச்சி. இதில் நருட்டோ சேஜ் மோட். இது நம்ம வந்து நம்மளோட வாலில் கூட இந்த மாதிரி இருக்குது, அதாவது ஸ்டிக்கர். இது வந்து நேட், இது ஒரு போக்கிமான் கேரக்டர். இது நம்ம சப்ஸ்கிரைபர் முன்ன ஒருத்தர் கேட்டார், அப்போ வந்தது. இது வந்து எதில் வருவார்னா போக்கிமான் கேமில் வருவாங்க, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேமில். நான் வந்து பிளாக் 2 விளையாடும்போது இந்த கேரக்டர் தான் விளையாடிட்டு இருந்தேன். அடுத்து இதில் ஷிகமாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்த்து எல்லாமே நருட்டோ சீரிஸோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்றேன். ஓகே, இதில் நருட்டோ சேஜ் மோட். இதில் பார்த்தீங்கன்னா நெஜி ஹியூகா. இதில் பார்த்தீங்கன்னா மைட் கை 18 கேட் ஃபார்ம். இது செம்ம பவர்ஃபுல்லான மோடு. இந்த இதில் பாருங்கள் சிம்பிளான மோடு ஷின்சான். அடுத்து ஹினாட்டா, இதில் மாத்ரா. இதே ஒரு ஸ்டெப் தள்ளி இல்லை இன்னும் 2 3 ஸ்டெப் தள்ளி இருக்கணும், அப்போ தான் வந்துருக்கும். இதில் லீ, இதில் யாமட்டோ, இதில் எரனீகர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கம்ம மாதிரி வந்திருக்கும், சும்மா இருந்தது. இதில் ஹினாட்டா. அடுத்து இதில் டோரிமான். அப்புறம் இதிலே ஒரு ஹினாட்டா வந்துச்சுல, அது இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் ஃபஸ்ட்டு வந்தது. இது நம்ம இப்போது நருட்டோ சீரிஸில் வந்தது. ஓகே, அடுத்து ககாஷி வித் சிடோரி. இது கோஜோ கரெக்டாக வந்துருச்சு, ககாஷியும் கோஜோவும். அடுத்து ஒரோச்சிமாரு. இதில் பென்டன் அப்பா மாதிரி வந்துருங்க கைஸ், ஏதோ ஒன்று. இதில் பெயின் 6 பார்ட்ஸ் ஆஃப் பெயின், 6 பார்ட்ஸ் நருட்டோ, 6 பார்ட்ஸ் பெயின், 6 பார்ட்ஸ் நருட்டோ, செம்ம. 2மே 6 பார்ட்ஸ். இது ஜிராயா, இது ஸ்பைடர்மேன், இது நருட்டோ வித் குராமா. இது இன்னொரு கைஸ் 3 அப்போ இருக்குது நம்மக்கிட்ட. இது நருட்டோ வந்துச்சு. அடுத்து காரா. இதுதான் நம்மளோட லாஸ்ட் ட்ராயிங்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ட்ராயிங்கா இதுதான் மிஸ் ஆகிட்ட மாதிரி இல்லை இல்லையே. இது நருட்டோ. இது நானும் என் கசினும் வரைஞ்சது, கலர் பண்ணது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், ஏன்னா நான் கொஞ்சம் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணி விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சாக்குரா. அடுத்து இந்த இடத்துல லூஃபி. அடுத்து ராக்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டூடில். அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டன் ட்ராங்க்ஸ், இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா ககாஷியோட மங்கை கேஷரிங்க வரைஞ்சிருப்போம், தெரியுதுங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பென்டனோட ஒரு ஏலியன் வரைஞ்சிருப்போம், கூப்ன்ற ஒரு ஏலியன். அடுத்து நம்மளோட யோரிச்சி. அடுத்து இந்த ட்ராயிங் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார், நான் கூட போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அவுட் டைம் கலரிங் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம், அதனால் இது அப்படியே விட்டேன். இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாங்லிங். கொஞ்சம் கலரிங்லாம் சரியாக தான் இருக்காது, ஏன்னா அது நம்ம கலர் பண்ணதுன்னு சொல்லலாம். இது கோகு. இது முன்ன பழைய சேனலில் வீடியோ கூட போட்டிருந்தேன். இது டேகு, இது பேகு, ஜெனிட்சு. கைஸ், இது நம்ம கணேஷா. அதான் இந்த மேஜிக்கல் மாதிரி ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தோம். எப்படின்னா டர்மரிக் ப்ளஸ் இந்த தண்ணியில் டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு பண்ணுறது. ரெட் கலர் வந்துச்சு, அப்போது இது அப்படியே கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. அடுத்து மாத்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கியூ, இதில் ஷிகமாரு. இந்த கியூ வந்து வாட்டர் ஸ்டைல் செம்மையாக இருந்துச்சு, பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கலாம். இதில் மினாட்டோ. இதில் மாத்ராவோட இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இல்லை இது மாத்ராவோட சும்மா வந்தது கைஸ். ஓகே, பிளாக் கலர் பேக்ரவுண்டு செம்மையாக இருக்காங்க. இது கில்லன். இதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராயிங்காக பண்ணுது. இது நம்மளோட இனோசுக்கே. இந்த இடத்துல அந்த வேர்டிங்ஸ்லாம் கொடுத்து தான் விளாண்டுருக்கும், இப்படி சீக்கிரம் நம்ம அதை எழுதிடலாம். இது ரொம்ப கேவலமாக இருக்கும்னு எனக்கே தெரியும். அடுத்து இது சக்குரா, இது ரென்கோக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோட்டன். அடுத்ததாக இதில் நருட்டோ பேரியன் மூணு வந்துருக்கணும், ஆனால் நம்ம வரையில. அவ்வளோதான், இந்த புக்கு முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இதை பார்த்தலாம். இதில் இன்னொரு இசுகுது, அதாவது டேகுது ஒன்று இருக்குது, ஷிசுயி உச்சிஹா. அடுத்து கோகு சூப்பர் சைன் மோடு. அடுத்து இது ககாஷி. எப்படி சொல்கிறது, இந்த 1 பீஸ்லாம் போடுவாங்க, இந்த மாதிரி தான், அது பார்த்து நம்ம வந்தது. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லோ கலரில் இதே மாதிரி கலர் வந்துருக்கு, எப்படின்னு தெரியலண்ணா, இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி வந்திருப்போம். இது பொருட்டோ. அடுத்து பீகாச்சு வந்து மினாட்டோ வெர்ஷன் வரைஞ்சது, க்யூட்டாக இருக்கும் இது. அடுத்து இது ஹஷிராமா செஞ்சு. இது செம்மையாக சொதப்பின ஒரு ட்ராயிங். இதில் சப்ஸ்கிரைபர் வேறு ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு, யூ ட்ரைவ் அ டாக் அப்படின்னு, ஸ்ட்ரீட் டாக் அந்த மாதிரிலாம் இதை கமெண்ட் பண்ணிச்சுலாம் இந்த ட்ராயிங்கை. அந்தளவுக்கு சொதப்பிருப்பேன். இது வந்து அந்த ப்ளோ பென் இருக்கும்,
அதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் வச்சுட்டு போதுனா இந்த மாதிரி கலர் வரும், அது வச்சு பண்ணது. அதே தான் இதுவும். இந்த பேர்டு வந்து நான் கலர் பென்சில் ரியலிஸ்டிக்காக பண்ணலாம்னு நினச்சேன், அது வச்சு சும்மா ட்ரை பண்ணலான்னு பண்ணி சொல்லி விட்டேன். இது டோபியை நான் நிறைய வரைஞ்சிருக்கேன். இது நருட்டோ வித் ரெசிங்கன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ட்ராயிங் சொல்லுவேன். அடுத்தது நருட்டோ வித் குராமா. நான் இதையும் அந்த பெரிய புக் அந்த குராமாவையும் சேர்த்து தான் 2ன்னு சொன்னேன். இந்த புக்கில் இன்னொன்று இருந்திருக்கு, இதில் ஒன்று இருந்திருக்கு, மறந்துட்டோம். இது நருட்டோ 6 பார்ட் சேஜ் மோட். இதெல்லாம் சும்மா இது புக் மார்க் மாதிரி. அடுத்தது இதுவும் சும்மா வரைஞ்ச ஒரு ட்ராயிங் டூடில். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த புக்கு முடிஞ்சிச்சு. மொத்தமாக 10 முடிச்சிட்டோம். 10 11 ஓகே. மிச்சம் இருக்குது இதுதான். இதில் இருக்கிறது மொத்தமாகவே அப்படியே எடுத்துடுறேன். இன்னும் ஒரு அட்டை ஒன்று வந்துச்சு, இது வாட்டர் கலர் பேப்பர். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஷீட்ஸு. இருங்க, கோஜோ இருக்குது. இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். இது நான் வாட்டர் வச்சு ட்ரை பண்ணணும், கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வருது, வெயிட் பண்ணுங்கள். நம்ம இது எல்லாத்தையும் தேவையான மட்டும் ஏதாச்சும் இதெல்லாம் சார்ட் பேப்பர் கைஸ். ஓகே, இது ஒன்று இருக்கட்டும், இது ஒன்று. ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் இது போட்டு வச்சுருவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக வந்து ட்ராயிங்ஸ் இட்டாச்சி. இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஜோ, இதை வாட்டர் கலர் வச்சு பண்ணது. டாம்ஸோட வாட்டர் கலர் வச்சு தான். இது வீடியோ கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பட் ஓகேன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனிட்ஸு. இது நம்ம டிமன் சே கேரக்டர்ஸ் ட்ராயிங் சீசன் 2 எபிசோட் 2 பண்ணுது. அது மட்டும் எபிசோட் 2 தான் போட்டிருப்பேன். எபிசோட் 1 யாருன்னு கேட்டால் நம்மளோட டோமா கலர் பண்ணாமல் இருப்பேன், அதனால் போடல. நேற்று கலர் பண்ணிட்டேன், நேற்று லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, இது நானும் என் ஃப்ரெண்டு பண்ண ஒரு ட்ராயிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இட்டாச்சி ட்ராயிங். இந்த வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான ட்ராயிங். அட்லீஸ்ட் நீங்கள் கலரிங் தேவைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவுட்லைன் ஒண்டி பார்த்துங்க, அது நல்லாயிருக்கும். உண்மையிலே இந்த ட்ராயிங் நல்லா டீச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, இது தாஞ்சிரோ. இதனோட அவுட்லைன் ட்ராயிங் வந்து கூட சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டு இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி வாரமாக வச்சுட்டு அப்புறம் இதுதான் கடைசியாக இருக்குது. இது நம்ம எந்த ட்ராயிங் பார்க்கறதுக்கு இல்லை, அடுத்த வருஷம் இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க இதில் இருக்கிற ட்ராயிங்ஸை. ஓகே, இது வந்து ஸ்காலர்ன்ற கம்பெனியோட ஸ்கெட்ச் புக். இது சின்ஸ் 1954 போட்டிருக்கா. அந்த டைமில் வாங்குது, அந்த டைம்லேருந்தே இது இருக்குன்னு அர்த்தம். 170 GSM இது ஸ்கெட்ச் புக். 32 ஷீட்ஸ் இருக்குது. அப்படியே ஆசிட் ஃப்ரீ. ட்ரேசிங் பேப்பர் இன்டர்லீஃபா. அதாவது எப்படின்னா ட்ரேசிங் பேப்பர்னால் இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் கொடுப்பாங்க, பின்னாடி வந்து நம்ம இந்த மார்க்கெல்லாம் வச்சு பண்ணால் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுதான் நான் ட்ரேசிங் பேப்பர்னா எனக்கு சரியே தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே A4 சைஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300 ரூபான்னு போட்டிருக்கோம், ஆனால் நம்ம வாங்குறது 255 ருபீஸ்க்கு சூப்பர் மார்க்கெட்டில். ஓகே, இதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதெல்லாம் தான் நம்மளோட மொத்த ட்ராயிங்ஸும் ட்ராயிங் புக்ஸும். அடுத்த வருஷம் நம்ம திருப்பி இதே மாதிரி நல்ல நல்ல ட்ராயிங்ஸோட பார்க்கலாம், இதே மாதிரி ட்ராயிங் புக் டூர். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மறக்காமல் லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாம் ஹாப்பி நியூ இயர். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.